புரியுதா புரியலையா? எல்லாம் உங்களுக்கு குறையே சொல்லிக்கிட்டு இருக்கேன், அதனால புரியாது. சாமி இப்ப அப்பல இருந்து இப்ப வரைக்கும் ஆண்களை குறையா சொல்லிட்டு இருக்காரு அப்படின்ட்டு அது காது கொடுத்து கேட்கறீங்களா கேட்காம இருக்கீங்களான்னு தெரியல. புரியுதுங்களா? அந்த அடிப்படையில நம்ம ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் ரெண்டு பேருக்குமே அந்த பொறுப்பு உணர்வுன்னு இருக்குது. ரெண்டு பேருமே அதை பார்த்து சரி பண்ணி போனால் மாத்திரம்தான் ஒரு குடும்பத்துல பல்வேறு கஷ்டத்தை தீர்த்துக்கிற முடியும். இல்லைன்னா பல கஷ்டத்துக்குள்ள தள்ளப்படுவோம். சரியா? இது நாமளா உருவாக்கி பெரிய அளவுல ஒரு கஷ்டத்தை உருவாக்கி விட்டுட்டு இறைவன் கிட்ட மன்றாடினா என்ன தீரும்? ஏதாவது நடக்குமா? ஒரு நோய்பாடு இருக்கு, இறைவன்கிட்ட மன்றாடலாம். ஒரு குழந்தைக்கு தாலி பாக்கியம் கிடைக்கலன்னு சொன்னா மன்றாடலாம். அது பொண்ணா இருந்தாலும் பையனா இருந்தாலும். இப்ப மகேஷ் மாதிரி இருக்கிற ஆளுங்க மன்றாடலாம் இல்லையா? அதுக்கு இறைவன் பொறுப்பெடுத்துக்கிடுவான். நம்ம இஷ்டத்துக்கு தறிகெட்டு போய் எல்லா இடத்துலயும் கடனை வாங்கி கடன்காரன் ஆகி தெருவில் என்னைய காப்பாத்துங்கன்னா யார் காப்பாத்துவா? காப்பாற்ற முடியுமா? சரி, அப்படியே வந்தாலும் அதை பார்க்கலாம் அப்படின்னு ஒரு முயற்சி பண்ணா அதுக்கு காலங்கள் நிறைய தேவைப்படும். உடனே இன்னைக்கு நாளைக்கு முடிச்சிட போது இந்த வருஷத்துல அடுத்த வருஷத்துல முடிச்சிருமுலாம் சொல்ல முடியாது. சரியா? அதுக்கு காரணம் என்னன்னா அதை கூட சீக்கிரமா சரி பண்ணக்கூடிய தருணம் உருவாகும். ஆனா நாம அந்த இடத்துல இருக்குமா? இந்த கேள்வி இருக்கு. நம்ம பிரச்சனையை நம்ம தீர்த்துக்கிறோம்னா நாம அந்த இடத்துக்குள்ள இருக்கணும் இல்லையா? இவ்வளவு நாளாத்தான் தெரிஞ்சோ தெரியாமலும் இவ்வளவு பிரச்சனையில மாட்டிக்கிட்டோம். இப்ப பிரச்சனையை தீர்த்துக்கிறதுக்கு உண்டான ஒரு வழிமுறையை காட்டி கொடுக்காரு. அந்த இடத்துக்குள்ள நம்ம போய் நிக்கணுமா நிக்க கூடாதா? எத்தனை பேர் நிக்கிறீங்க இப்ப இங்க இருக்கிறதுல சொல்லுங்க பாப்போம். நிக்கிறதே கிடையாது. ஆனா பிரச்சனை மாத்திரம் தீர்ந்துடணும். எப்படி தீரும்? இப்படி பல விஷயங்கள் இருக்கு. ஆன்மீக பயணத்துல நிறைய இருக்கு. அது எல்லா விஷயத்தையும் நான் இந்த 5 வருஷத்துல நடத்தி முடிச்சிட்டேன். இப்ப மறுபடியும் இவன் சொன்ன மாதிரி மறுபடியும் முதல்ல இருந்தாங்கிற மாதிரி தான் வர வேண்டியது இருக்கு. புரியுதா நான் சொல்றது? அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி பயணம் பண்ணணும். சொல்ற வார்த்தைகள் எளிமையா இருக்கலாம் சாமி. நாங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு எளிமையா தான் இருக்கும். சரியா? ஆனா அதுலதான் ஜெயிக்க முடியும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதுல எப்படி இவ்வளவு எளிமையா சொல்றாரு? இதை விட அவங்க எல்லாம் என்னென்னமோ பண்றாங்க, என்னென்னமோ சொல்றாங்க, அதுல எல்லாம் நடக்கல அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா? அப்படிதான் நினைப்பீங்க எல்லாரும். இங்க அந்த மாதிரி எல்லாம் இருக்காது இல்லையா? அப்ப அதுக்கு தகுந்த மாதிரிதான் அந்த அந்த இதுலதான் எல்லாரும் ஏமாந்து போயிடுறீங்க. அந்த ஈஸியா எளிமையா சின்னதா சொல்றோமா அதுலதான் ஏமாந்துடுறீங்க. அவர் இன்னமும் ஏதோ விளையாட்டுக்கு சொன்னதாரு அப்படின்னு நினைச்சிட்டு போயிடுறீங்க. அது எப்படி சொல்றது? 1-2 பேருக்கு உணர்ந்து பயணம் பண்றவங்க இருக்காங்க. இப்போ ஒரு குடும்பம் இருக்குன்னா 3 பேர் 4 பேர் 5 பேர் வராங்கன்னா ஒருத்த உணர்ந்து பயணம் பண்றாங்க, 4 பேர் சும்மா சாக்கு போக்கு பண்றாங்க. அதுக்கு என்ன செய்ய முடியுது? லாபம் அந்த வீட்டுல எல்லாரும் தானே பங்கு போடுறாங்க. இங்க மாத்திரம் ஒருத்தர் தான் நிப்பாரு, மீதி பேர்ல நாங்க சும்மா உப்புக்கு சப்பா இருப்போம்னா எப்படி ஏத்துக்கிற முடியும்? ஏத்துக்கிற முடியுமா? சரி, 4 பேர்ல ஒருத்த வேணா அப்படி இப்படி போயிடலாம். 3 பேராவது வரணும்ல, 3 பேராவது அதை கடைப்பிடிக்கணும்ல. அப்பதானே அந்த குடும்பத்துக்கு நன்மையோ தீமையோ சேர்க்க முடியும். அதை செய்ய மாட்டாங்க. அதுக்குத்தான் நாங்க மாத்திரம் வாரமில்ல சாமி அப்படின்னா. சரியா? சரி, நீங்க மாத்திரம் வந்தா உங்களுக்கானது ஏதோ அது மாத்திரம் நடக்கும், அவ்வளவுதான். எனக்கானது அதுதான் சாமி, பெருசா வச்சிருக்கிறேன்ல அதுதான் சாமிம்பாங்க. எப்படி அது நடக்காதுன்னு தெரிஞ்சா கூட அதைத்தான் சொல்லுவாங்க. அப்ப இப்படிதான்
நம்ம இந்த தெய்வீக வழிபாட்டுல இருக்கிற மக்கள், இப்போ குரானை எடுத்துக்கிட்டா இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னது மாதிரி இன்னைக்கு அது சொன்ன மாதிரி குரானை தொழுகிறவங்க எல்லாருமே ஈரான் அளவுக்கு உண்மையா இருக்கிறாங்களான்னா சொல்ல முடியாது. ஈரான் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்னைக்கு ஈரான் தான் உண்மையான குரானை தொழுகக்கூடிய மக்கள். இது எல்லாம் அவன் சொன்ன மாதிரி அவன் குழப்புக்கு தகுந்த மாதிரி கையில் எடுத்துட்டு போய்கிட்டு இருக்கான். சரியா? இங்க அவன் எப்படி எடுத்துட்டு போறாங்க? கிறிஸ்டியன்காரங்க அவன் பண்றதெல்லாம் தப்பாதான் இருக்கும், ஆனா அவங்களுக்கு அது நல்லா இருக்கும். காரணம் என்னன்னா அந்த நம்பிக்கையும் அந்த சொல்ற வார்த்தையும் மதிச்சு பயணம் பண்றான் இல்லையா? அது சின்னது சின்னதா பெருசா நடக்கலனா கூட சின்னது சின்னதா நடந்து கடைசியில் ஒரு கட்டத்துல கொண்டு போய் அவங்கள மேல நிக்க வச்சிரும். இன்னும் சொல்ல போனா அதிகமான சலுகையும் அதிகமான வரமும் வாங்கக்கூடிய எதுன்னா இங்கதான் இருக்கு. ஆனா இங்க நம்ம வாங்குறதுக்கும் தெரியறது இல்ல, அப்படியே கிடைச்சாலும் அதை நம்ம தக்க வச்சுக்கிறதும் கிடையாது. அள்ளி தூத்தரிச்சுட்டு போயிட வேண்டியது. ஆமா, இப்படித்தான் இங்க இருக்கிறவங்க இருக்கிறோம். அப்புறம் இதுல எதை சீர்திருத்தம் பண்ணி யாருக்கு நன்மையை கொடுத்து எப்படி அவங்கள பயணம் பண்ண வைக்கிறது? இவ்வளவு பேசியிருக்கேன் இல்லையா? இந்த பக்கத்துல இருக்கிறவங்ககிட்ட ஏதாவது ஒண்ணு இப்ப சொல்லுங்க திருப்பி. 4 பேர்ல யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பாப்போம். இந்த மொழிக்கிய சரி, அவங்க கவனம் வேற இதுல இருக்கு, அதனால அவங்க சொல்ல முடியாது. இப்ப நீங்க முன்னாடி உட்காந்துட்டு இருக்கீங்க இல்லையா, நீங்க யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பாப்போம். சும்மா சொல்லுங்க, நீங்க சொல்ல தெரியலனாலும் நான் ஒண்ணும் சொல்ல மாட்டேன். இது வாயு வைக்க மாட்டீங்க. சரி, எனக்கு கொட்டாய் வந்துருச்சு, நான் படுக்க போறேன். அப்ப இவ்வளவு நேரம் நான் இப்படி கத்திக்கிட்டு இருந்தது வேஸ்ட் தானே? அதுதான் உண்மை. நீ ஏடா மூச்சை பிடிச்சி கத்திக்கிட்டு இருக்குங்கிற மாதிரி இருக்கு அங்க இருந்து. இப்படி கதை கேட்டுக்கிட்டு இருந்தா என்ன செய்ய? சொல்லுங்க சாமியா. ஏன்னா ஒருத்தர் கூடமா நினைவில்லை? அதான் நீங்க அப்பளே சொல்லிட்டீங்கல்ல, எங்களுக்கு நினைவில்லை சாமி, மறைதிட்டீங்கல்ல. அது சரிதான். வேற எங்க ஓடி சொல்றது திருப்பி? என்ன நீ விழுந்தாலும் கீழே விழுந்துரு, டேபிள் இழுத்து போட்டுறாத. ஆமா, இப்ப அதை எடுத்து வேலை பார்க்கறதுக்கு ஆள் இல்லை. சரி, போதும், அவ்வளவுதான். இதுக்கு மேல என்ன நடத்த?